அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். என்றும் உள்ள தென்றமிழை இயம்பி இசை கொண்ட கம்பன் புகழ்பாடி கன்னி தமிழ் வளர்க்கும் காரைக்குடி கம்பன் கழகத்தின் இணைய வழியிலான கம்பராமாயண தொடர் உரையினை ஒரு அற்புத திருப்பணியாக, கம்பன் வேள்வியாக இடையராது நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய கம்ப காதலர், கம்ப காவலர், காரைக்குடி கம்பன் கழகத்தின் தலைவர் கம்பன் அடிசூடி பழனியப்பன் அவர்களின் அன்புக்கும் அவருடைய பேருளத்திற்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை சொல்லி, உலகெங்கும் இருந்து இந்த உணர்வு மிகு கம்பன் உரையினை காரைக்குடி கம்பன் கழகத்தின் வாயிலாக செவிமடுத்து கொண்டிருக்கக்கூடிய கம்ப நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, யுத்தகாண்டத்தின் கும்பகர்ண வதைப்படலத்தின் செய்திகளில் சில பகுதிகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பலரும் அறிந்திருக்கக்கூடிய உன்னதமான பாடல்களின் களஞ்சியமாக இருக்கக்கூடிய கம்பராமாயணத்தின் மிக நுட்பமான பாடல்கள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு படலம் கும்பகர்ணன் வதைப்படலம். பொதுவாக கம்பராமாயணம் குறித்து நம்முடைய கருத்தில் இருக்கக்கூடிய பாவிக செய்தி அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்பது. அது மட்டுமே யுத்தத்திற்கான காரணம் அல்ல என்பதை கம்பன் மிக அழகாக எடுத்து காட்டுகிற இடம் இது. எப்படி சகோதரர்களில் உன்னதமானவர்களாக ராமனும் இலக்குவனும் பரதவனும் சதுர்க்கனும் இருக்கிறார்களோ, அதுபோல் அசுரர்குலத்திலும் கூட அற்புதமான தம்பிமார்கள் உண்டு என்பதை மிக அழகாக எடுத்து காட்டுகிற இடம் கும்பகர்ணனின் வதைப்படலம். அது மட்டுமல்ல நண்பர்களே, ராமனின் பேரழகை எதுநிலை பாத்திரமாக இருக்கக்கூடிய ராவணன் உணர்ந்து பேசுகிற இடமும் இந்த இடம்தான். தன்னை உணர்ந்தவனாக, தன்னுடைய நிலையை தெளிந்தவனாக உணர்ந்து கொண்டிருக்கிற நிலையிலிருந்து இந்த படல செய்தி தொடங்குகிறது. முதல் போர் புரி படலம் முடிந்த பிறகு தொடங்குகிற காதை இது, படலம் இது. இந்த கதையின் தொடக்கத்தில் அவன் எவ்வாறு இலங்கைக்குள்ளே புகுகிறான், இதுவரைக்கும் அண்ணாந்து வானம் ஏந்தி நெஞ்சு நிமிர்த்தி பார்த்திருக்கக்கூடிய அவன் பூதலத்தை நோக்கி புகுகின்ற அந்த காட்சியில் ஆயுதங்கள் ஏந்தி இருக்கக்கூடிய அவனுடைய தென் தோள்கள் இப்பொழுது எப்படி இருக்கின்றன. வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான் என்று இந்த படலத்தின் முதற் பாடல் தொடங்குகிறது. அவனுக்குள்ளே ஒரு வெட்கம் இருக்கிறது. எதையும் நோக்கி பார்க்கக்கூடிய மனம் அவனுக்கு இல்லை. மாதிரம் எதையும் நோக்கான், வளநகர் நோக்கான், வந்த காதலர் தம்மை நோக்கான், கடல் பெரும் சேனை நோக்கான், தாது அவிழ் கூந்தல் மாதர் தனித்தனி நோக்க, தான் அப்பூதலம் என்னும் நங்கை தன்னையே நோக்கி புக்கான். முதலாக நிலமகளை பார்த்து இவன் நடக்கிற காட்சி ஒரு அவலத்திலிருந்து தொடங்குகிறது. அது மட்டுமா, அவனுக்குள்ளே ஒரு நகை உணர்வு தோன்றி சாம்பத்துடைய மனநிலையை தந்துவிடுகிறது. வானத்தில் இருக்கிற தேவர்களெல்லாம் பார்த்து தன்னை நோக்கி நகுவார்கள், மண்ணுலகில் இருப்பவர்களெல்லாம் தன்னை நோக்கி நகுவார்கள். அவற்றையெல்லாம் அவன் நினைத்து பார்க்காமல், பகைவர்கள் எண்ணி நகுவார்கள் என்பதெல்லாம் நினைத்து பார்க்காமல், தான் சிறைப்பிடித்து வைத்திருக்கக்கூடிய சீதா பிராட்டி நகுவாள் என்று சானகி நகுவள் என்றே நாணத்தால் சாமி நிற்கக்கூடிய நிலையில்தான் மாலியவானிடத்திலே தனக்கு உற்றது என்ன என்பதை ராவணன் அழகாக எடுத்துரைக்கிறான். அப்பொழுதுதான் முதலாக ராவணனோடு ராமன் போர் நிகழ்த்திய காட்சியை ராவணன் எவ்வாறு தன் நெஞ்சுக்குள்ளே வாங்கி கொண்டிருக்கிறான் என்பதை இந்த செய்தி சொல்லுகிறது. எல்லோருடைய நெஞ்சிலும் நிற்கக்கூடிய ராமன் ராவணன் நெஞ்சிலும் நின்று எப்படி ஆட்சி செலுத்தினான் என்கிற அழகை இந்த கும்பகர்ணன் வதைப்படலம் சொல்லுகிறது. அவன் எப்படி நின்று போர் செய்தான். அவன் கூனியினுடைய ஊன் போக உண்டை வில்லால் அடிக்கிற போது விளையாட்டுக்கு அம்பு எய்தினானே, அந்த நிலையில்தான் இன்று தன்னோடு போர் பொருதினானே ஒழிய மற்றபடி ஒரு பகைத்திறம் தெரியாமல் அவன் நிற்கக்கூடிய பேரழகு இருக்கிறதே, அந்த நுட்பத்தை வியந்து பாராட்டுகிற இடம் இந்த கும்பகர்ணன் வதைப்படலம். அண்ணான் ராமனாக இருக்கிறவன் அந்த கூன் போக உண்டை தெரித்த போது ஒத்தது அன்றி சினம் உண்மை தெரிந்தது இல்லை என்று அழகாக சொல்லுகிறான். அவன் விடுகிற அம்பு எப்படி இருக்கிறது, அவன் பகை செலுத்துகிற நோக்கம் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது ஒரு முறை தன்னைத்தானே நினைத்து பார்க்கிறான். தன் நிலை தெரிந்தவனாக சொல்லுகிறான், நாய் என தக்கதன்றே காமனும் நாமும் என்று சொல்லுகிற அவன் உன்னதமாக சொல்லுகிறான், நாசம் வந்து உற்றபோதும் நல்லதோர் பகையை பெற்றேன். இது செம்மாந்த நிலை.
ராவணன் ஒரு தெளிவுக்கு வந்து விடுகிறான், முடிவுக்கு வந்து விடுகிறான். நாசம் வந்து உற்றது. ஆனால் இந்த உலகத்தில் ராமன் புகழ் நிலைத்து நிற்கிற அளவும் ராவணனுடைய பெருமையும் நிற்கும் என்பதில் ஒரு தெளிவும் ஒரு உறுதிப்பாடும் அவனுக்குள்ளே வந்து விடுகிறது. ஆனாலும் தொடர்ந்து போர் நடத்துவதற்கு என்ன என்கிற நிலையிலே தான் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கும்பகர்ணனை எழுப்பி போருக்கு அனுப்பலாம் என்று மாலியவானினுடைய ஆலோசனையை கேட்டு ஏவலர்களை அனுப்பி உறங்குகின்ற கும்பகர்ணனை எழுப்புகிறார்கள். நண்பர்களே, இயல்பாக தூங்கி எழுகிறவர்களுக்கு இடத்திலே இருக்கக்கூடிய ஊக்கமும் உற்சாகமும் உறங்கி கொண்டிருக்கிற ஒருவனை அவசரமாக எழுப்புகிற பொழுது அந்த ஆற்றல் ஒருங்கு கைவர முடியாது என்கிற நிலையையும் இது உணர்த்தி காட்டுகிறது. உறங்கி கிடக்கிற கும்பகர்ணன் அற்புதமாக ஆண்டாள் நாச்சியார் பாடுவார். திருப்பாவையில் சொல்லுகிற பொழுது அந்த கும்பகர்ணன் உனக்கு துயிலையே கொடுத்து விட்டு போய்விட்டானோ என்று நினைவுபடுத்துவார்களே, அப்படி உறங்கி கொண்டிருக்கிற கும்பகர்ணன். அவனை எப்படி எழுப்புகிறார்கள்? உலக்கை கொண்டு எழுப்புகிற அந்த உணர்வை சந்த ஓசையோடு கம்பன் காட்டுகிற பேரழகை எல்லா கம்பன் கழகத்து நேயர்களும் அடையாளம் படுத்துகிற செய்தி நீங்கள் நினைத்து பார்க்கலாம். உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதென்று எழுந்திராய் எழுந்திராய். ஒரு உலக்கை பாட்டிலிருந்து எழுவது போல இருக்கக்கூடிய உணர்வு பெருக்கில் உறங்கி கொண்டிருக்கிற ஒரு மலையை அடித்து எழுப்புகிற காட்சியை கம்பன் காட்டுகிறார். கரங்கு போலவில் பிடித்த காலதூதன் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் என்று எழுப்புகிறார். அப்பொழுதும் எழாத அவனை ஒன்றின் மேல் 1000 முழக்கிவிட்டு எழுப்புவீர் என்று எழுப்பிவிட்டார்கள். எழுந்த உடனேயே கும்பகர்ணனுக்கு ஒரு மாபெரும் பசி எடுக்கிறது. பசியை அடக்குவதற்கு முன்னாலேயே உணவை தயார் செய்துவிட்டு எழுப்பிவிட்டார்கள் போல. 100 குடம்கள், அதற்கு முன்னதாக 600 சகடத்து அடிசில், 600 சகடத்து அடிசிலும் 100 குடம்களும் நுங்கினான். அதற்கு பின்னாலே தான் ஏறுகின்றது அவனுக்கு பசி. ஏறுகின்ற பசியை எழுப்பினான் சேருகின்ற முகத்தீரு செங்கனான். அந்த பசியை உடனடியாக அடக்குவதற்கு அடுத்து சமையல் செய்வதற்கு கூட நேரமில்லை போலும். எனவே எருமை ஏற்றை ஓர் 600 அருமையின்றியே தின்று இறை ஆறினான் என்று சொல்லுகிறான் கம்பன். அப்படி ஓரளவுக்கு பசி அடங்கி கண் விழித்து நிற்கிற காலத்தில் முன்னாலே அண்ணன் வந்து நிற்கிறான். இருந்தபோதும் இராவணன் நின்றன தெரிந்த மேனியனை கண்கிறான். கண்டு அண்ணனை வணங்குகிறான். வணங்கியிருக்கிற வேளையில் அவன் அழகாக ஒரு போர்க்கோலத்தை செய்து விடுகிறான். எதையும் சொல்லவில்லை. உறங்கி கொண்டிருக்கிற குழந்தையை எழுப்பி இன்றைக்கு திங்கட்கிழமை நீ பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று அவசரமாக குளிப்பாட்டி சீருடை பூட்டி அந்த பள்ளி வாகனத்தில் ஏற்றி அனுப்புவார்களே, அப்பொழுதுதான் தெரியும் நாம் பள்ளிக்கு போகிறோம் என்று குழந்தை நினைப்பது போல அறம் நிலை நிற்கும், எல்லாம் சரியாகும் என்று மந்திர ஆலோசனை முடித்துவிட்டு உறங்கப் போன கும்பகர்ணனுக்கு உண்மை நிலை தெரிந்துவிட்டது. அவன் எண்ணியது போலவே யுத்தம் வந்துவிட்டது என்கிற நிலையிலே தன்னையும் அறியாமல் பொங்கி வெடிக்கிறான் கும்பகர்ணன். ஆனதோ வெஞ்சமும், போர் வந்துவிட்டதா? கிளர் பொன் சீதையை அடைத்து வைத்திருக்கின்ற நிலையிலே வந்த போர் வந்துவிட்டதா? அலகில் கற்பிடை சானகி துயர் எனும் தவிர்ந்திலையோ? வானமும் வையமும் வளர்ந்த வான்புகள் போனதோ? புகுந்ததோ பொன்றும் காலமே? அழிவு காலம் வந்து விட்டதா? கெட்டியதோ செரு? கிளர் பொன் சீதையை சுட்டியது முனம் சொன்ன சொற்களால் திட்டியின் விடம் அன்ன கற்பின் செல்வியை விட்டிலையோ? இது விதியின் வண்ணமே என்று தன்னையும் அண்ணனையும் நொந்து அவன் சொல்லுகிற பல சொற்கள் ராவனுடைய மனசாட்சி போல நின்று ஒலிக்கிறது. என்ன செய்து விட்டாய்? இன்றைக்கு அறம் உன்னை கண்டு அஞ்சி ஒளிந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து எப்படி மாறுவது? இந்த துயரத்தின் ஆத்திரத்தில் கும்பகர்ணன் விடித்த செய்தியை கேட்டவுடனேயே ராவணன் சொல்லுகிறான், மானிடர் இருவரை வணங்கி மற்ற அக்கூனுடை குரங்கையும் கும்பிட்டு உய்தொழில் ஊனுடை உம்பிக்கும் உனக்குமே கடன். இப்போ கம்பராமாயணத்தின் இந்த கும்பகர்ண வரைபடத்தில் உறங்குகின்ற கும்பகர்ணனை எழுப்பி இவ்வளவு உணவு கொடுத்தான் என்று கம்பன் பட்டியலிட்டதற்கு காரணம் புரிகிறதல்லவா? இவ்வளவு சாப்பாடு போட்டும் வளர்த்தது உன்னை தாய்போல் இருந்து வளர்த்த என்னை எதிர்த்து பேசுவதற்குத்தான் என்றால் உனக்கு முன்னால் இங்கிருந்து கிளம்பி அங்கு அடைக்கலம் புகுந்திருக்கிறான் உன் தம்பி. நீயும் அதுபோல் அந்த மானிடர் இருவரையும் வணங்கி அந்த கூனுடை குரங்கையும் கும்பிட்டு வாழப்போ. யான் அது புரிகிறேன், எழுக போக என்றான். சொல்லி முடித்தானோ இல்லையோ, அண்ணனிடத்தில் அறம் பேசி என பயன் இல்லை என்று தெரிந்தவுடன் மறு வார்த்தை சொல்வதற்கு
ஒப்பாத கும்பகர்ணன் சொன்னான், தருக என் தேர்படை. என் தேர் எங்கே? என் படை எங்கே? தா. சாற்று என் கூற்றையும் வருக முன் வானமும் மண்ணும் மாற்றமும் இருகை வன் சிறுவரோடு ஒன்றி என்னோடும் பொருக வெம்போர் என்று போதல் மேயினான். சொன்ன மறு நிமிடமே அம்பிலிருந்து அந்த வில்லிலிருந்து நான் புறப்பட்டது போல் அவன் எழுந்து போன நிலையில் அவர் நெடி சென்று திரும்பிவிட்டு அண்ணனை பார்த்து சொன்னான், இதுதான் கடைசி பார்வை அண்ணா. வென்று இவன் வருவன் என்று உரைக்கிறேன். அதற்கு முன்னால் ஒன்று நான் சொல்ல வேண்டியது இருக்கிறது. கடைசியாக சொல்லுகிறேன் என்று சொல்லாமல் சொல்லுகிறான். இன்னும் ஒன்று உரை உள்ளது. அது என்ன? வென்று இவன் வருவன் என்று உரைக்கிறேன். விதி நின்றது, அது பிடர் பிடித்து உந்த நின்றது. பொன்றுவேன் பொன்றினால் புலன்கொள் தோழியை நன்று என நாயக விடுதி நன்றரு. ஒருவேளை நான் போர்க்களத்தில் இறந்து விடுவேனே, ஆனால் அதற்கு பின்னாலேனும் அந்த சீதையினை விட்டுவிடு. என்னை வென்றுளர் எனில் இலங்கை வாவல, உன்னை வென்று உயர்தல் உண்மை. போர்க்களத்தில் போரிட்டு எதிர்கொண்டு நிற்கிற நிலையில் நான் என்னை இழந்து விடுவேனே, ஆனால் அவர்கள் என்னை வென்று விடுவார்களே, ஆனால் அவர்கள் நிச்சயமாக உன்னை வென்று விடுவார்கள். அப்பொழுதாவது அந்த உண்மையை உணர்ந்து பின்னே நின்று எண்ணுதல் பிழை, அப்பெய்வளை தன்னை நன்கு அழிப்பது தவத்தின் பாலதே என்று அவன் உணர்த்தி காட்டுகிறான். சொன்னானோ இல்லையோ, உடனடியாக படையோடு கிளம்பி அவன் போர்க்களத்தை நோக்கி போகிற வேளையில் ஒரு இருண்ட பெருமலை எழுந்து வருவது போல தோற்றத்தை கண்டவுடன் ராமன் தன் அருகில் நிற்கக்கூடிய வீடனை பார்த்து கேட்கிறான், பூநொழின் மார்பிலன் யாவன் போலுமால் என்று கேட்கிறான். இந்த இடத்திலே தான் இவ்வளவு உணவுண்டிருக்கக்கூடிய கும்பகர்ணனின் தோற்றத்தை, மலைபோல் இருக்கிற தோற்றத்தை கம்பன் அடையாளம் காட்டுகிறான். இந்த தோளிலிருந்து இந்த தோள் வரை காண்பதற்கு ஒரு வேளையில் கண்டுவிட முடியாது. தோளோடு தோள் சல தொடர்ந்து நோக்கிறேன், ஒரு கேப் இல்லாமல், இடைவிட இல்லாமல் தொடர்ந்து நோக்கினால் கூட நாள் பல கழியுமால். ஒரு தோளிலிருந்து இன்னொரு தோளை நீங்கள் காண வேண்டும் என்று சொன்னால் இடைவெளி விட்டு காண வேண்டுமானால் எத்தனை ஆண்டுகளாகுமோ தெரியாது. ஆனால் இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து நோக்கத் தொடங்கினால் நாள் பல செல்லுமாம். நடுவன் நின்றது ஓர் தாளுடைய மலை கோலாம். ஒரு தாழ் தாங்கி பாதம் தாங்கி நடந்து வந்த மலை போல நிற்கிறானே, இவன் யார்? சமரம் வேட்டது ஓர் ஆள் என்று உணர்கிறேன், ஆர்கோலாம் இவன் என்று ராமன் கேட்கிறான். அவன் சொல்லுகிறான், இங்கு நான் வருவதற்கு முன்னால் என் அண்ணனாக இருக்கின்ற ராவணனிடத்தில் அறத்தை எடுத்து நிலைநிறுத்தியவன் இவன் என்பதினாலே, அப்படியானால் அவன் நம்மோடு இருப்பது தானே சரியாகும். எனவே அவனை நம்முடன் அழைத்து கொள்ளுதல் நலம் என்று சொல்லுகிற நிலையில் இப்பொழுது கும்பகர்ணனை அழைப்பதற்காக ராவணன் தம்பியாக இருக்கிற வீடனன் வருகிறான். இவன் வருகிற காட்சி, அதுவும் தனியாக வருகிறான். வந்த உடனேயே இவன் ஏன் தனியாக வருகிறான் என்று கும்பன் எண்ணி காக்கிறான். வந்தது என் தனியே? ஒருவேளை தெளிவு இல்லாமல் இந்த போரை விட்டுவிட்டு தன்னிடத்தில் வருவதற்கான காரணம் என்ன? அவனை பார்த்து கேட்கிறான். அமுது உண்ண வேண்டும் என்று அந்த திசைக்கு போனவன் மீண்டும் திரும்பி வருவது நஞ்சு உண்பதற்கு வருவது போலல்லவா இருக்கிறது? அமுது உண்பார் நஞ்சு உண்பாயோ? அமுது உண்பதற்காக அந்த பகுதியிலே போனவன் இங்கு வரலாமா? அதைவிட அவனிடத்திலே தன் குலத்தின் மீதான பற்று அழகாக வெளிப்படுகிற இடம் நண்பர்களே இதுதான். குலத்து இயல்பு அழிந்ததேனும் மற்ற உன்னை கொண்டே புலத்தியன் மரபு மாயாமல் இருக்கும் என்று அல்லவா நான் நினைக்கிறேன். இந்த புலத்தியன் மரபில் ஒருவனும் இல்லாமல் அழிந்து போனார்கள் என்கிற அவலத்திலிருந்து மீட்பதற்காக நீ ஒருவனாவது அந்த பகுதியில் இருக்கிறாய் என்றல்லவா நான் உவந்து நின்றேன். அதை விட்டு விட்டாயா? பிறப்பு என்னும் புண்மையிலிருந்து நீ இன்னும் தவிர்ந்து விடவில்லையா? நீதியும் தருமமும் நின்ற நிலைமையும் புலமைதானும் ஆதியம் கடவுளே அருந்தவம் ஆற்றி பெற்றவனே, வேதியர் தேவன் சொன்ன சொல்லினால் வெளிவில்லாத ஆயுள் பெற்றிருக்கக்கூடிய என் தம்பியாக இருக்கின்ற வீடனே, சாதியின் புண்மை இன்னும் தவிர்ந்திலை போலும் தக்கோ என்கிறார். உன்னுடைய ஜாதி புத்தி இந்த அரக்க குலத்திற்கான இந்த புலத்தியன் மரபில் வந்திருக்கக்கூடிய அந்த உணர்வு உன்னிடத்தில் மேலோங்கி விட்டதா? ஏன் வந்தாய் என்று அவன் இறங்கி கேட்கிற இடத்தில் தான் அழிந்து போனாலும் அண்ணனும் தம்பியும் அழிந்து விடலாகாது என்கிற கருணை உள்ளத்தோடு பேசுகிற கவித்துவத்தை கம்பன் இங்கு அழகாக அடையாளம் காட்டுகிறான். அவனிடத்தில் நீ அடைக்கலம் போனதினால் ஒன்று கிடைக்கும் என்று நம்பினேன். எல்லோரும் இறந்து போன காலத்தில் யாரும் இல்லாமல் அழிந்து போய் அரக்கர் குலம் தேய்ந்து விட்டால்
அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இருப்பதற்கு நீ ஒருவன் இருக்கிறாய் என்று நினைத்திருக்கிறேன். நீயும் இப்பொழுது வந்துவிட்டாயே, நான் என்ன செய்வேன் என்று அவன் கருதுகிற வேளையில் தான் தன்னுடைய உள்ள கிடக்கையை உணர்வு பொங்க வீடனன் எடுத்துரைக்கின்றான். அண்ணா, உன்னிடத்தில் ஒன்று உண்டு. நான் அவனிடத்தில் அடைக்கலம் செல்கிற வேளையில் அவன் சொன்னான், எனக்கு இந்த செல்வத்தையும் அரசையும் தருகிறேன் என்று சொன்னான். எனக்கு அவன் தந்த செல்வத்து இலங்கையும் அரசும் எல்லாம் நினக்கு நான் தருவேன். தந்து உன் ஏவலின் நெடுதி நிற்பேன். உனக்கு இதின் உறுதி இல்லை. உத்தம உன்பின் வந்தேன். மனக்கு நோய் துடைத்து வந்த மரபையும் விளக்கு வாழி என்றான். இப்பொழுது செல்வமும் அரசும் அதிகாரத்தையும் இடத்திலே வைத்து உனக்கு பின்னாலே வந்திருக்கிற நிலையில் நான் நிற்கிறேன். நீ வா என்று அவன் சொன்னவுடன் அந்த உணர்வின் நிலையிலே நின்று அவன் சொல்லுகிற பேரழகு இருக்கிறதே, பலபட விரித்துரைக்கிற நிலையில் கும்பகர்ணன் சொல்லுகிற மறுப்புரை இருக்கிறதே, அது செஞ்சோற்று கடன் மட்டுமல்ல, தாய்நாட்டை காக்கின்ற தரமும் தன் அண்ணனை காக்கின்ற பெருமையும் தம்பியை பேணுகிற உள்ளமும் ஒரு உன்னத தன்மானத்தின் அடையாளமாக புலப்படுகிற காட்சியை பார்க்கலாம். இது ஒரு வாழ்க்கையா? இன்றைக்கு தீநுண்மை தொற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் உயிரோடு இருப்பதே ஒரு பெரிய உன்னதம் என்று நினைக்கிற இந்த காலகட்டத்திற்கு மிக பொருத்தமான ஒரு பாடல். இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? தரையில் போட்ட கோலம் கூட கொஞ்ச நேரம் தாங்கி நிற்கும், தண்ணீரில் போட்ட கோலம் போல இருக்கிற வாழ்க்கை. நீர்கோல வாழ்வை நச்சி. அற்புதமான தொடர். இந்த தண்ணியில் இப்படி புள்ளி வச்சு போட முடியாது, இப்படி வச்சு இப்படி சுழித்து தான் போடணும். இந்த தன்னகரமாக இருக்கக்கூடிய நீயை நீட்டுகிற போது எப்படி சுழித்து வளைக்கிறோமோ அந்த உணர்வில் கம்பன் காட்டுகிறான். நீர் கோல வாழ்வை நச்சி. சுழித்து போடுகிற கோலம். இயல்பாகவே தண்ணீர் சுழித்து ஓடுகிற தண்ணீரில் மேலும் சுழித்து போடுகிற கோலம் எவ்வளவு விரைவாக அழிந்து விடுமோ அதுபோல இந்த வாழ்க்கை அழிந்து விடும். நீர்க்கோல வாழ்வை எண்ணி என்று கம்பன் சொன்னினால் கூட அது பொருத்தமான யாப்பு இலக்கணத்தில் பொருந்தி வரும். ஆனால் நச்சி என்று சொல்லுகிறார் பாருங்கள். நச்சரித்து கொண்டு பெற்றிருக்கிற இந்த செல்வம் நீர்க்கோல வாழ்வை நச்சி நடிதுநாள் வளர்த்து பின்னை போர்க்கோலம் தந்து விட்டார்க்கு உயிர்கோடாது அங்கு போகேன். இத்தனை நாள் அவன் போர்க்கோலம் காண்பதற்காகத்தான் இந்த உணவு படைத்து என்னை அண்ணன் அனுப்பியிருக்கிறான் என்பதை உணராதவனானான். தார்கோல மேனி மைந்த என் துயர் தவிர்த்தியாயின் கார்கோல மேனியானை கூடுதி கழுதி நின்றான் போல். மலரின் மேல் இருந்த வள்ளல் வழுவிலா வரத்தினால் நீ உலவிலா தருமம் பூண்டாய். இது உனக்கு தக்கது. ஆனால் தலைவன் நீ, உலகுக்கு எல்லாம், உனக்கு அது தக்கது. புலையொரும் மரணம் எய்தல் எனக்கு இது தக்கது தம்பி என்று அவன் அற்புதமாக அடையாளம் காட்டிவிட்டு சொல்லுகிறான். எல்லோரும் போர்க்களத்தில் தான் நிற்கிறோம், பொருது போகிறோம். நான் முன்னால் அழிந்து போவேன், பின்னால் அண்ணனும் அழிந்து போவான். அவன் எங்கும் தனியாக சென்றதில்லை என்பதை நீ அறிய மாட்டாயா தம்பி? எந்த இடத்திற்கு போனாலும் தம்பியர் புடைசூழ தலை நிமிர்ந்து போகிற அண்ணன் ஒருவரும் இல்லாமல் இந்த மண்மேல் இறந்து கிடப்பது உத்தமம்தானா என்று எண்ணி கசிகிற இடம் உருக்கமான இடம். அதன் கருத்து இதுதான். ஒருத்தரின் முன்னம் சாதல் உண்டவர்க்கு உரியதம்மா. செஞ்சோற்று கடன் என்ற அடையாளத்தை மையமாக வைத்து கொண்டு இந்தியாவின் இருவரு இதிகாசங்களாக இருக்கின்ற மகாபாரதத்தையும் இராமாயணத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் அங்கு நினைவுக்கு வருகிறவன் கர்ணன், இங்கே நினைவுக்கு வருகிறவன் கும்பகர்ணன். இருவரும் சமத்தராசில் வைத்து எடை போட்டாலும் கூட செஞ்சோற்று கடன் என்கிற உன்னதமான நிலையில் ஓங்கி நிற்கக்கூடிய உன்னத பாத்திரம் கும்பகர்ணன் மட்டும்தான். தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் சத்துரு சங்கார கோட்டை என்று சொல்கிற எஸ்எஸ் கோட்டையில் ஒரு முறை பட்டி மண்டபத்தில் செஞ்சோற்று கடன் தீர்த்தவன் என்கிற நிலையில் இருக்கிற பாத்திரமாக இவ்விருவரையும் வைத்து அலசுகிற பொழுது என்னதான் உருகி உருகி கர்ணனின் கதையை உணர்த்திய போதிலும் அடிகள் பெருமான் நிறைந்த தீர்ப்புரை தந்தது கும்பகர்ணனுக்குத்தான். அவர்கள் சொன்ன உரையின் ஆழம் என்னால் இன்னும் மறக்க இயலாது. வாழ்க்கையில் எல்லா அறங்களையும் பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறவன் அவற்றை படிப்படியாக இழந்துவிட்டு எதுவும் செய்ய முடியாத நிலையில் அழிந்ததுதான் கர்ணனின் பாத்திரம். ஆனால் செய்நன்றி அறிதல் என்கிற உன்னத நிலையில் ஒருபோதும் பிறழாமல் வாழ்ந்து உச்சத்தை தொட்டவன் கும்பகர்ணன் என்று உணர்த்தி காட்டுகிற வேளையில் எனக்கு அவர்கள் உணர்த்தி காட்டிய உண்மை இதுதான். எல்லா அறங்களையும் பின்பற்ற வேண்டும் என்று ஒன்றையும் காப்பாற்ற முடியாமல் போவதை விட ஒன்று நன்றாக இருக்கிற பேரறத்தை கைக்கொள்வையானால் அந்த அறமே நம்மை காக்கும் அடையாளம் காட்டும் என்பதன் அடையாளத்தை கும்பகர்ணனுடைய இந்த செய்நன்றி அறிதல் உணர்த்தும் என்பதை
உணர்ந்து கொள்ளக்கூடிய இடம் இந்த கும்பகர்ணன் வதைப்படலம். ஒருத்தனின் முன்னம் சாதல் உண்டவர்க்கு உரியதம்மா என்று தன்னை உணர்ந்து சொல்லியிருக்கக்கூடிய கும்பன் சொல்லுகிறான். தும்பியெல்லாம் தொடையல் வீரன் அடுத்துணை துறப்ப சுற்றம் வெம்பும் பெரும் சேனையோடும் வேறுள கிளைஞரோடும் உம்பரும் பிறரும் போற்ற ஒருவன் உலகையாண்டு தம்பியர் இன்றி மாண்டு கிடப்பனோ தமியன் மண்மேல். அந்த சித்திரம் மனதுக்குள்ளே வருகிறது. ராவணன் இறப்பது உறுதி. இறந்ததற்கு பின்னால் தம்பியர் இல்லாமல் தனியாக இருந்து அவன் இறந்து போகிற நிலை வருவேயானால் என்ன அர்த்தம்? அவன் போரில் பெருமரணம் வீரமரணம் எய்தி அவன் சொர்க்கத்திற்கு வருகிற பொழுது அவனுக்கு முன்னாலே நின்று வாழ்த்து பாடல் இசைத்து வரவேற்க வேண்டிய ஒரு பணியினை செய்ய வேண்டிய இடத்தில் அல்லவா தான் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவன் சொல்லுகிறான், செம்பிட்டு செய்த இஞ்சி திருநகல் செல்வம் சேரி வம்பிட்டு தெரியல் எம்முன் உயிர் கொண்ட பகையை வாழ்த்தி கும்பிட்டு வாழ்கிறேன் யான். அவன் என்ன சொன்னான்? உனக்கும் உம்பிக்கும் மானிடர் இருவரையும் கூனுடைய குரங்கையும் கும்பிட்டு வாழ்தல் தான் கடன் என்றால் போ என்று சொன்னானே, அதை நினைந்து இவன் சொல்லுகிறான், கும்பிட்டு வாழ்கிறேன் யான் கூற்றையும் ஆடல் கண்டேன் என்று சொல்லுகிறான். செம்பிட்டு செய்த இஞ்சி திருநகர் செல்வம் தேறி வம்பிட்டு தெரியல் எம்முன் உயிர் கொண்ட பகையை வாழ்த்தி அம்பிட்டு துன்னம் கொண்ட புண்ணுடை நெஞ்சோடு ஐய கும்பிட்டு வாழ்கிறேன் யான் கூற்றையும் ஆடல் கண்டேன் போ என்று அனுப்பி விடுகிறான். போ, உனக்கு அது தக்கது. அதற்கு பின்னால் இவனுக்குள்ளே மனசாட்சி உடைகிறது. இவனுக்கும் அந்த பொண்ணுடைய நெஞ்சம் தம்பிக்கு வந்துவிடுமோ என்கிற நிலையில்தான் அவன் உன்னதமான நிலையாமையிலிருந்து நிலைபெற்றிற்குரிய அறத்தை எடுத்துரைத்து சொல்லுகிறான். போதி நீ ஐயே என்று அனுப்பிவிட்டு ஆகுவது ஆகும் காலத்து அழிவது அழிந்து சிந்தி போகும் என்கிறார். ஆக வேண்டியது அந்த காலத்தில் ஆகிவிடும். அழிய வேண்டியது இந்த உலகத்தில் தானாக அழிந்துவிடும். ஆவது ஆகும் காலத்து அழிவது அழிந்து சிந்தி போகுவது அயலேன் என்று போற்றினும் காப்பாற்ற முடியாது. ஏகுதி எம்மை நோக்கி இரங்கலை போகும் என்று அனுப்பிவிட்ட பிறகு கடைசியாக ஒருவருக்கொருவர் தழுவிக் கொள்ளுகிறார்களே, அது உன்னதத்தின் இடம். உள்ளநீர் எல்லாம் மாறி உதிரநீர் ஒழுக நின்றிருக்கிற அவன் இறுதியாக தன் தம்பியை தழுவிக்கொள்ளுகிறான். இன்றொடு எம் உடன்பிறப்பு முடிந்து போனது என்று சொல்லுகிற இடம் இருக்கிறதே, அது உன்னதம். பிள்ளை பிராயத்திலிருந்து தூக்கி வளர்த்த தம்பியை கடைசியாக தழுவிக்கொள்ளுகிற நிலையில் உடன்பிறப்பு என்பது இத்தோடு ஒழிந்து போனது என்கிற நிலையில் உள்ளே இருந்து வழிகிற கண்ணீரெல்லாம் வற்றிப்போய் செவ்வி ரத்தம் பாய்ந்திருக்கக்கூடிய அழகில் அந்த சகோதரத்துவத்தினுடைய உள்ளம் தெரிகிறது. போர்க்களத்திலே நின்று போரிடுகிறான். ஒவ்வொன்றாக ஏவி வருகிற ஆயுதங்களையெல்லாம் வென்று இறுதியாக ராமனோடு நின்று போர் பொருதுகிற இடம் அற்புதமான இடம். பகையிலே நின்று எல்லாவற்றையும் இழந்து தனியனாக நிற்கிற பொழுது ராமன் கேட்கிறான் ஒரு கேள்வி. ஏதியோடு எதிர்பெறும் துணை இழந்தனை எதிரி ஒரு தனி நின்றாய் நீதியோனிடன் பிறந்தனை ஆதலின் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். நீதிமானாக இருக்கிற வீடனனுடன் நீ பிறந்திருக்கிறாய் என்பதினாலே ஒன்று சொல்லுகிறேன். நின் உயிர் நினக்கு ஈவேன், உன்னுடைய உயிரை உனக்கு தருகிறேன். ஒன்று செய், போதியோ? இன்று போய் போர்க்கு நாளை வா என்று முதநாள் ராவணனை அனுப்பிய ராமன் கேட்கிறான். போதியோ பின்றை வருதியோ? அன்று எனின் போர் புரிந்து இப்போதே சாதியோ? உனக்கு கூறுவது சொல்லுதி என்று சமைவுறத் தெரிந்து அம்மா என்று ராமன் கேட்டதாக கம்பன் காட்டுகிற இடத்தில் கேட்டுவிட்டு கும்பன் சொல்லுகிறான், இனி நான் செல்வதற்கு இல்லை, எதிர்கொண்டு நின்று போரிட்டு அழிவதே தனக்கு விதி என்கிற நிலையில் போர் எடுக்கிற நிலையில் ராமனுக்கும் கும்பகர்ணனுக்கும் கடும் போர் நிகழ்கிறது. முதலில் கால்களை இழந்து விடுகிறான். கும்பகர்ணன் கால்களை இழந்ததற்கு பின்னால் கைகளையும் இழந்ததற்கு பின்னால் முண்டமாக அந்த உடம்பு நிற்கிறது, தலை மட்டுமே நிற்கிறது. 2 கைகளும் அறுபட்டு 2 கால்களும் அறுபட்டிருக்கிற நிலையில் மலைகளை கவ்வி வாயினால் உமிழ்ந்து வானரங்களையெல்லாம் அழிக்கிறான். கம்பன் பாடுகிறான், பாதம் கைகளோடு இழந்தனன் படியிடை இருந்து தன் பகுவாயால் காதம் நீளிய மலைகளை கடித்து இருத்து எடுத்து வெங்கணல் பொங்கி மீது தன் அகத்து எழு காற்றினால் விசைக்கொடு திசை செல்ல ஊதப்பட்டு உலந்தன வானரம் முகமின் வீழ் உயிர் என என்று அழித்திருக்கிறான். இப்படி இந்த நிலையில் அவன் போரிட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியில் அந்த ராமனுடைய வில் ஆற்றலை உணர்ந்து பார்க்கிறான். அற்புதமான இடம். கம்பன் சொல்லுகிறான், ஐயன் வில் தொழிற்கு 1000 ராவணர் அமைவிலர்.
ஆயிரம் ராமன் இன்கீழ் ஆவரோ என்று குகன் சொல்லுவதாக கம்பன் முன்னால் பாடுகிறானே, இப்பொழுது ராமனின் பேர் ஆற்றலை நினைத்து பார்க்கக்கூடிய கும்பன் சொல்லுகிறான், 1000 ராவணர் இந்த ஐயனுடைய வில் தொழில்விற்கு அமையக்கூடியவர்களா? அந்தோ யான் கையும் கால்களும் இழந்தனன், வேறு இனி உதவல் ஆம் துணை காணேன், மையல் நோய்கொடு முடிந்தவன் நாள் என்று வரம்பு இன்றி வாழ்ந்தானுக்கு உய்யுமாறு அரிது என்று தன் உள்ளத்தில் உணர்ந்து ஒரு துயருற்றான். இதே கோபத்தில் நாளைக்கு ஏதேனும் ஒரு சிக்கலில் தன் தம்பிக்கு அழிவு வந்துவிடுமோ என்று அஞ்சிய நிலையில் அவன் ராமனிடத்திலே சொல்லுகிறான், என் தம்பி இருக்கிறானே, அவன் எப்பேற்பட்டவன், கையடைப்படலம் போல கொடுக்கிறான். நீதியான் வந்த நெடுந்தரும நெறியல்லால் சாதியால் வந்த சிறுநெறி அறியான் என் தம்பி. என்ன அற்புதம் பாருங்கள். ஒரு நெஞ்சம் அண்ணனுக்காக உயிர் கொடுப்பதற்கு துடிக்கிறது, மற்றொரு இதயமாக இருப்பது தவிக்கிறது. இந்த தம்பியை கைவிடலாகாது என்று எதிரியினிடத்தில் எடுத்து சொல்லுகிற இடம். நீதியான் வந்த நெடுந்தரும நெறியல்லால் சாதியான் வந்த சிறுநெறி அறியான் என் தம்பி, ஆதியாய் உன்னை அடைந்தனன் அரசர் உருக்கொண்டு அமைந்த வேதியனே, இன்னும் உனக்கு அடைக்கலம் யான் வேண்டினேன் என்று ஏதேனும் ஒன்று நேர்ந்த போதிலும் இவனை கொன்றுவிடாதே என்று காட்டுகிற அவன், உன் தம்பியைப் போல இவனையும் இனிது பேணுக என்று அடைக்கலம் கொடுத்த நிலையில் இறுதியாக உயிர் பெறுகிற வேளையில் ராமனிடத்திலே வேண்டுகிறான், தான் இறந்து போனதற்கு பின்னால் இந்த முண்டமாகிய இந்த உடலை இந்த இடத்திலே வைத்து விடல் ஆகாது, தலையை கடலிலே இட்டு அழித்து விட வேண்டும் என்று ராமனிடத்திலே வேண்டி அதன்படியே மாண்டு போனவனாக கும்பகர்ணன் இருக்கிறான். நண்பர்களே, அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்கிற பாவிகத்திற்கு கூட இருந்தாலும் கூட இந்த அண்ணனின் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்றும், தாய்நாட்டின் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்றும், தன் குடும்பத்தையும் இனத்தையும் காக்க வேண்டிய நிலையில் இருக்கிற பற்றும், 2 கன்றிற்கு இறங்குகின்ற ஒரு ஆவினைப் போல பசுவினைப் போல அண்ணனுக்காக உயிர் துறப்பதில் ஒரு ஆவேசமும், தம்பியின் நலம் பேணுவதில் ஒரு தனி இரக்கமும், தாய் நாட்டை எதிரிகளிடத்தில் விட்டுவிடலாகாது என்கிற பேர் உணர்வும் நாட்டுப்பற்றும் அவனிடத்தில் ஒன்று இணைய ஒரு தியாகியைப் போல் தன் வாழ்க்கையை அறத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உன்னத பாத்திரமாக கும்பகர்ணன் ஒளிர்ந்து மிளிர்கிற பேரழகு இந்த நேரத்தில் நினைவு தரத்தக்கது.